புத்ராஜயாவில் உள்ள ஒரு அங்காடி மையத்தில் கடந்த ஆகஸ்ட் 13, 2025 அன்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியின் மகன் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஷசேலி கஹார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மேலும் விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ரஃபீசி, அவரது மனைவி, மகன் உட்பட 6 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 2017 ஆண்டு குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகிறது. ரஃபீசி வெளியிட்ட அறிக்கையின்படி அவரது மனைவி காரில் ஏறிய போது 2 பேர் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் திடீரென அவரது மகனை பிடித்து சிரிஞ்ச் ஊசியை கொண்டு குத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சில குறிப்பிட்ட விஷயங்களில் ரஃபீசி பேசுவதை தடுப்பதற்கான ஒரு எச்சரிக்கை என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.